அற்புத உதவிகளுக்காக நன்றி கூறுகின்றோம். நாம் தந்தாய் முதலில் மகிமை நிறைந்த அற்புத உதவி என்றால் நீர் எங்களை படைப்பதற்கு முன் நாங்கள் ஒரு நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்தை படைத்தீர். எங்களுக்கு என்னென்ன தேவையோ அவ்வனைத்தையும் படைத்தீர். குறையின்றி வாழ வேண்டும் என்பதுதான் மத ஆசை. எங்களை படைத்தது மட்டுமன்று, எங்களை படைக்கும் போது ஓர் அருமையான ஆன்மீக தாயை படைத்திருக்கின்றேன். பல்லாண்டுகளாக அந்த தாய் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று முது கருவூலத்திலே வைத்து அவரை உருவாக்கினேன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே அந்த தாயை நீர் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினீர்.
மனுஷியாக முதலில் அறிமுகப்படுத்தாமல் அருளாக அறிமுகப்படுத்தி இனி இந்த தாய் நித்தியத்திற்கும் அருளின் கனிகளை கொடுக்கக்கூடிய தாயாக இருப்பார் என்று எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். எங்கள் ஈசப்பா பிதாவே, உம் திருமகன் இந்த தாய்க்கு அடிபணிந்து வாழ மழலையாக குழந்தையாக அவருக்கு கொடுத்தீர். அந்த குழந்தையை வளர்க்கும் போது கடவுளை ஆராதிக்கும் வகையிலே சீராட்டி பாராட்டி வளர்த்தார். அந்த தாயின் மீன்மை உணர்ந்து இந்த ஆராதனை வழிபாட்டின் வழியாக உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்கள் திவ்ய நல்ல இயேசுவே, உம்மை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், உம்மை படிந்து வணங்கி ஆராதிக்கின்றோம். தந்தை எவ்வாறாக அன்னை கன்னிமரியாள் உலகிற்கு அறிமுகப்படுத்தினார், அதே போன்று நீரும் உமது பணிவாழ்விலும் உமது போதனைகளிலும் இந்த தாயின் மேன்மையை சிறந்த பண்புகளை வெளிப்படுத்தியுள்ளீர். காணா ஒரு திருமணத்தில் அந்த தாய் ஒரு அற்புத அடையாளமாக உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளை மாற்றக்கூடிய ஒரு தன்மையை அவர் பெற்றிருக்கின்றார் என்பதனை அவரது சொல்லிருக்கிணங்கி மாற்றி கொடுத்தி நிறைவுபடுத்தினீர். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது தனது உதரத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் ரத்தம் பாய்வதற்கு முன்பே தன் தாய் வழியாக பாயக்கூடிய அருளை நீ சுட்டி காட்டினீர். இந்த தாயின் அருகில் வாழ்ந்தார், இந்த தாயின் நிழலில் வாழ்ந்தார், இந்த தாயின் ஆசிரியை பெற்றுக் கொண்டார். எப்படி நாம் முழுக்க முழுக்க தூய்மையோடு வாழக்கூடும் என்பதனை நற்செய்தியாளர் யோவான் வழியாக எங்களுக்கு தெரிவித்துள்ளேன். இயேசுவே, நீர் வெளிப்படுத்திய அனைத்து உண்மைகளுக்காக நம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். தூய ஆவியானவரே, தாங்கள் ஆவியின் வடிவில் இருந்தாலும் நீர் அன்னை கன்னிமரியோடு இணைந்து மனித முகச்சாயலை நீர் வெளிப்படுத்தியுள்ளீர். இந்த தாய் வழியாக நீர் செய்த அனைத்து அற்புதங்களுக்காக நம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நாம் சொல்ல வேண்டிய பதில், பாருங்கள் நம் ஆண்டவராக இறைவனை தாழ்படித்து தொழுவோம். அல்லேலூயா. பாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாதையை போற்றியார் வருங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ்பாக்களால் அவரை போற்றியார் பறிப்போம். அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவருடைய கைகளே உருவாக்கின. அல்லேலூயா. பாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம்.
நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முள் முழுந்தாழிடுவோம். அவரே நம் கடவுள், நாமே அவரது பேச்சலில் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். என்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவில் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையரை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றி நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். அல்லேலூயா. பாருங்கள், நம் ஆண்டவராகிய இறைவனை தாழ்பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. இயேசப்பா பிதாவே, தொடர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். ஆம் தந்தாய், எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய சாதாரண வரலாறு நுழைந்து வரலாற்றிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் வழியாக மீட்பின் வரலாற்றை உருவாக்கினீர். எங்களுடைய மீட்பின் வரலாற்றிலே ஒரு சிறந்த சிறப்பான இடத்தை உம் திருமகள் அன்னைக்கு ஒரு சிறப்பு இடம் கொடுத்தீர். அந்த அன்னையை பற்றி பேச இறை வாக்கினர்களை நீர் அர்ச்சித்தீர். அந்த அன்னையை பற்றி பேச யூத வரலாற்று மட்டுமன்று, கிறிஸ்துவ வரலாற்று மட்டுமன்று, இந்து மக்கள் வரலாற்றிலும் வேதங்களிலும் அவரை பற்றி கூறியிருக்கின்றீர். சித்தர்கள் அவருடைய சொற்களின் வழியாக தூத்துரைத்தனர். நீர் வெளிப்படுத்திய இந்த வெளிப்பாட்டிற்காக உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். நாம் சொல்ல வேண்டிய பதில், எங்கள் தாய் மரியன்னை மூலம் ஆண்டவரை மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அன்னை கண்ணுமுறை வாழ்வழியாக அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றி அறிதலை ஏற்றுக்கொள்ளோம். திருச்சபையின் அருட்சாதனையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் இந்த ஆராதனை பக்தி முயற்சிகளை செய்வோர் பெற்றுக்கொண்டு அனைத்து ஆத்ம சரீர நன்மைகளுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக எங்கள் தாய் இடைவிடா உன்னின்படியாக மௌனமாக
நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். உன்னை கண்டு உறவாட, உன்னை கொண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே, என்னை தாங்கிடவா நேசரே. உன்னை கண்டு உறவாட, உன்னை கொண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே, என்னை தாங்கிடவா நேசரே. அழைத்தே யாவர்க்கும் நிறைவாகும் சமாதானம் அதை வாழ்வோக்கு பகிர்ந்தளிக்க வரம் வேண்டும். யாவர்க்கும் நிறைவாகும் சமாதானம் அதை வாழ்வோக்கு பகிர்ந்தளிக்க வரம் வேண்டும். மேகங்கள் மீதமர்ந்து மீண்டும் வரும் உந்தன் வருகையின் மகிழ் கூட்டம் இருந்தருளும். மேகங்கள் மீதமர்ந்து மீண்டும் வரும் உந்தன் வருகையின் மகிழ் கூட்டம் இருந்தருளும். உன்னை கண்டு உறவாட, உன்னை கொண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே, என்னை தாங்கிடவா. தெய்வமே, தூய்மையின் முன்னோடியாக பரிசுத்தத்தின் சின்னமாகிய அன்னை கன்னிமரியாள் அருள் வாழ்வு சின்னமாக கொடுத்திருக்கின்றேன். நான் ஒரு சிறப்பான ஆசிரியை பெற்றிருந்தாலும் மக்கள் எளிமையான முறையில் வாழக்கூடிய ஒரு வழி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இதுதான் தெய்வீக வழி. தன்னையே மறைத்து, தன்னையே அடக்கி, ஏதோ ஆண்டவருடைய அடிமை, மது வார்த்தையின்படி, மது சித்தத்தின்படி நிகழட்டும். தான் வாழ்வது மட்டுமன்று, தான் ஈன்றெடுத்த பிள்ளை எப்படி வாழ்ந்து வருகின்றார், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தன் மகனுக்கு கட்டளையிட்டு காணாவு திருமணத்திலே சாதன தண்ணீரை ரசமாக மாற்றி அமைக்கச் செய்து, இதோ என் மகன் ஆண்டவரின் திருவுள்ளத்தை, ஆண்டவரின் சித்தத்தை இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதனை வெளிப்படுத்தினார்.
உம் சித்தத்தின்படியே நிகழட்டும். இதுதான் அவருடைய வாழ்வின் அன்றாட ஜெபமாக அமைந்திருந்தது. ஆதலால் சிறுதுளியும் பாவம் செய்யாமல் உமது சித்தத்திற்கு எதிராக வாழாமல் உம் சித்தத்தை முழுக்க முழுக்க நிறைவேற்றினார். ஆனால் நாங்களும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் இறை சித்தத்திற்கு எதிராக தான் நாங்கள் வாழுகின்றோம். காரணம், நாங்கள் எங்களையே சுற்றி திரிகின்றோம், எங்களையே வட்டமிட்டு வாழ ஆசிக்கின்றோம். எங்கள் சுய தேவைதான் எங்களுக்கு அதிக முக்கியம் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற கற்பனையிலும் இது போன்ற போக்கிலே வாழ்வதனால் நாங்கள் எண்ணற்ற பாவங்களை கட்டிக் கொண்டிருக்கின்றோம். எங்களை தூய்மைப்படுத்தி சீர்படுத்த வேண்டும் என்று அன்னை கன்னிமரியம் வழியாக, அனைத்து புனிதர்கள் வழியாக, உம் திருமண் வழியாக மன்றாடுகிறோம். இரக்கத்தின் பாமாலே துதிகடமை மைக்குள்ளாமக்கே பாருக அப்பா பிதாவே, மைமையெல்லாம் பாருக அப்பா பிதாவே. கோடி கோடி ஜென்மத்தில் உங்களை தீர்த்து திருளிப்படுத்தி திருத்தொண்டராக திருப்பணியாளராக உங்களை ஏற்படுத்தியவாறு அப்பா பிதாவே உங்களுக்கு நன்றி 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 நன்றி. கணத்திற்கு புகழ் மகிமை எல்லாம் சுசராஜரே, கணத்திற்கு புகழ் மகிமை எல்லாம் சுசராஜரே. இது என் தாய் என்று சொல்லி உங்களுக்கு தாய் குறையாக கொடுத்த சுசராஜரே, உங்களுக்கு நன்றி 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 நன்றி. இடைவிடாமல் எங்களுக்காக பரிந்து பேசி தூயாதியானவரே, கழுத்திற்கு புகழ்மை இல்லாமல் தூயாதியானவரே, இதுகடமை புகழாமல் ஆதியானவரே. இறைவனை தந்தை என்று அழைக்க ஆசை கொடுத்த ஆதியானவரே, உங்களுக்கு நன்றி 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 நன்றி. மரியாதை தாயாக அம்மா எங்களுக்கு ஆட்சி கொடுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி 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 நன்றி. இடைவிடா சகாயே
இடைவிடா சகாயம் அடைக்கும் நம்பிக்கையாக இருக்கும் நீரே இடைவிடா சகாயத்தால் சக்தி வாழ்த்துக்களை பலன்களை பெற்று தாரும் இடைவிடாசராயத்தாயே வேண்டுதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருத்தாயாகிய மரியாதை சுமிக்கிறீர்கள் கலிலாவில் காணாமல் ராசமாக்கினீரே எங்கள் தாய் சகாயம் மிக போற்றி கூடிய மற்ற விவசாயத்திடம் உங்கள் வனமாதத்தை கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறோம் சரி நன்மைகளுக்காக கொண்டாடுவோம் எங்கள் தாய்மறி உங்கள் மாண்டபுரி உண்மை மன்றாடுகிறோம் எங்கள் பாப்பரிசருக்கும் ஆய்வுகளுக்கும் பெருக்களுக்கும் நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்களுக்கும் ஞானத்தை மிகத்தையும் அளித்துடன் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையும் சகோதர போல வாழ்க்கை நடத்த இந்த பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்கள் தங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு பரிசுத்தாளர்களுக்கு வழிகாட்டு திருவிழத்தின்படி தங்கள் உடலத்தில் ஈடுபடும் நோயாளிகள் தங்கள் உடலத்தை திரும்ப அடையவும் தமிழ்நாடு மக்களுக்கு மற்ற மனித விசுவாசிகளை குறித்து அழைப்பாற்றி தந்துள்ளனர் தமிழ்நாடை பற்றிய கருத்துக்களுக்காக கூடியிருக்கும் மனைவி தேர்வுகளுக்காகவும் மக்கள் அனைவரும் உண்மையை கூடிய காணும் தன்மையின் ஆர்வத்தை உணர வேண்டும் என்று என்னாலும் அயராத உழைத்து பங்கின் பணிகளை நிறைவாக ஆற்றிக் கொண்டிருக்கும் பங்கு பந்திக்கு போதுமான உடல் உள்ள சுகம் தந்து வழிநடத்த இறைவா வாழ்வே இறைவா கொடிய தொற்று நோயினால் வேதனைப்படும் உலகினர் அனைவருக்காக வேண்டுகின்றோம். நீர் தாமே நிறைவாக வந்து உன் மக்களின் பாவங்களை மன்னித்து இந்நோயில் இருந்து முழுவதுமாக விடுவித்தருள வேண்டும் என்று இறைவா உலகின் ஒளியே என் இறைவா புனித சகாய மாதா திருநாளில் உமக்கு நன்றி கூறி இந்நாள் வரை தொடர்ந்து எங்களை வழி நடத்தி காப்பாற்றி வந்தமைக்காக நாங்கள் அனைவரும் ஒரு மனதுடன் திருப்பலியில் மன்றாடி எங்களை ஒப்புக் கொடுக்க இறைவா இங்கு கூடியிருப்போர் விசுவாச அறிக்கை ஓய்வுள்ளா சகாயத்தாயே Amen.
மரியனை எப்பொழுதுமாக உள்ளமைக்கு அவர் பாதுகாப்பு நம்மை ஒப்படைக்குமாக. திருவாக்குத்தங்களால் பாதுகாக்கத்தக்கதாக மன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசு திருத்தாயாகி மரியம்மாளை அவருடைய அற்புத படத்தை சாயல் சுரூபத்தை வண்ணங்களுக்கு என்று உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதவ கொடுத்திருக்கின்றீரே. அவருடைய தாயுடைய சிலையை தேடுகின்ற நாங்கள் என்பது வீட்டின் வேறு பல நிறுத்தி திரும்ப அனுபவிக்கும் ஆகிய வான்களாக முடிவுகள் திரும்ப செய்துள்ளது என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்கள் இல்லத்தில் தலைவரே, நற்கருணை நாதரே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவித்து அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவராகிய இயேசு உங்களை பாதுகாப்புடைய உங்களை காப்பாற்ற வழிகாட்டு உலகாவலாற்றி நிறைவாக இருப்பவராக. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநேசரே சுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநேசரே சுவையே ஆராதிக்கின்றோம்.
ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் உண்மையிலும் ஆவியிலும் அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடியே அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே இன்று இங்கு விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம் அன்று உம்மை நேரில் கண்டு ஆராதிப்போமே ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆத்மநேசரேசுவையே ஆராதிக்கின்றோம் வானோரெல்லாம் ஆராதிக்கும் பரிசுத்தரே ஆனந்தமாய் உந்தன் மக்கள் ஆராதிக்கின்றோம் விலங்குகளுடையும் பாவங்கள் தீரும் ஆராதனையாலே கோட்டைகள் தகரும் கொடுமைகள் தீரும் ஆராதனையாலே ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆத்மநேசரேசுவையே ஆராதிக்கின்றோம் நோய்கள் தீரும் வாதைகள் தீரும்